திருநெல்வேலி ஜில்லா சிங்கம்பட்டி தாலுகா சின்ராசு மகன் சிவசாமி பேருக்கு இன்னைக்கு கலெக்ஷன் எப்படி இருக்கும்னு ஒரு சீட்டு எடுத்து போடுறியே அன்னக்கிளி. என்கிட்டயே தட்சிணியா? இந்தா. என்னது இவரு ஜோசியம் பாத்துக்கிறாரு? அப்பா வெங்கடாஜலபதி, எனக்கு என்னைக்கும் போல இன்னைக்கும் வசூல வாரி வழங்கணும் அப்பா. என்ன ஜோசியர முத போனியை நீங்களே போட்டுக்கிட்டீங்க போல இருக்கு. இல்ல, அந்த அன்னக்கிளி பலனை நான் பாத்துக்கிட்டு தான் மத்தவங்களுக்கு பாக்குறது வழக்கம். அதான் நான் பாத்துக்கிட்டேன். சரி சரி, வாங்க தம்பி உட்காருங்க. அப்படியா? நல்ல விஷயம் தான். என் அன்னக்கிளி உங்க எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்றான்னு பாக்கலாமா? தம்பி பேரு அழகேசு. உள்ளூரா வெளியூரா? உள்ளூர் தான். ராசா மனசறிஞ்சு ஒரு சீட்டை எடுத்து போறியே அன்னக்கிளி. யோ, அதனே அன்னக்கிளி? அதுதானே தினமும் எனக்கு சோறு போடுது. போற வேலை கட்டி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருக்கவனுக்கே கிளி சோறு போடுது. சிகரெட்டும் கையுமா தெரியுறாரு இவரு. நம்ம 2 பேருக்கு சோறா போட போறாரு. அது சரி, வந்ததுல இருந்து உன் கிளி என்னைய ஏன் பாக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்க? எனக்கே காசு போட்டா தானே ஜோசியம் சொல்லுது. ஓஹோ, பெரிய ஆளியா நீ. கிளி கூட நல்லா காசு கறக்க கத்து கொடுத்துருக்கிய. அன்னக்கிளி, ராசா அழகேசனுக்கு ஒரு நல்ல சீட்டா எடுத்துக் கொள்ளுடி. அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கையில நல்ல பல முன்னேற்றங்கள்லாம் ஏற்படுமான்னு பாப்போம். சீட்டை கொடு. இதுவரை யாருக்குமே எடுக்காத ஒரு அபூர்வ படத்தை என் அன்னக்கிளி எடுத்திருக்கா. அப்படி என்ன அபூர்வம் இந்த படத்துல? நாடாளக்கூடிய ராமன் காடாள சென்ற இடம், கானகம் சென்ற ராமன் கட்டிய மனைவியையும் பறிகொடுத்த இடம், அன்று சீதாதேவியை சிறை மீட்க அனுமான் இலங்கையை அழித்த இடம், அதுதான் இந்த படம். அட போயா, நீ உன் ஜோசியமோ. பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். அது வேறையா? எதுக்கு? வாழைத்தார வண்டியில எத்தனை லக்கேஜ் கொடுக்கணும்யா? என்னையா உரிச்சு திங்கிற வாழைப்பத்துக்கு கூட லக்கேஜ் கேக்குறேன்? உரிச்சு தின்னாம வண்டியில எத்தனை லக்கேஜ் போடுவேன். யோ, வாழைத்தார தானே விடையா? என்ன நீ சப்போர்ட் பண்றியா? நீ துட்ட விட வண்டியில ஏத்துற. நான் ஏன் முறைக்கிற? என்னப்பா இதுக்கு போய் அறுவாடிக்கிற? என் டியூட்டி தான் நான் பாக்குறேன். எது வாழைத்தாருக்கு லக்கேஜ் போறதா? அண்ணே, அந்த அறுவடை கொஞ்சம். என்னப்பா நீயுமா? அந்த வாழைத்தார அப்படியே கூப்பிடுங்க. மகபடியே கெடுத்துட்டானே. இந்தாயா, இதுக்கு லக்கேஜ் போடு. கும்பகோணத்தான் லக்கேஜ். முன்னாடி தெளிப்போ. டிக்கெட் 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 டிக்கெட்லாம் கேட்டு வாங்க. டிக்கெட் 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 டிக்கெட். மேல கொட்டை ஒண்ணு கொடுங்க. என்ன மேல கோட்டியா? கீழே கொட்டை ஒண்ணு கொடுங்க. என்ன கீழே கோட்டியா? என்ன நக்கல் பண்றீங்களா? என்ன ஊருக்கு பூசா நீ? ரூட்டே தெரியாம நீ எல்லாம் டிக்கெட் கிழக்க வந்துட்ட. கும்பகோணத்துக்காரங்களே குசும் பிடிச்சவனுங்க. இந்த ரூட் வேணும்னு சொன்னா கேக்குறாங்களா? கும்பகோணத்துக்காரன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? போட்டா யோ, நீ என்னையா ஒண்ணு அறுவலத்துக்கிட்டு உள்ள வையே. பெரிய சீவன பெரிய பாண்டி எங்கேயா போனோம்? யாருப்பா அந்த பஸ்ல சிகரெட் குடிக்கிறது? நீதானா? கீழே அவ்வளவு தூரம் வக்காலத்து வாங்கினா பஸ்ஸுக்குள்ள சிகரெட் பிடிக்கலாம் தெரியாது உனக்கு? ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கல்ல. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ மாட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்க. கீழே போடல, கீழே இறக்கி விட்டுருவேன். ஏய், மண்டி ஆட்டிக்கிட்டு இருக்க. கீழே போறான் போறாங்கல்ல. ஆமா, சுண்டி விடுற ஸ்டைலுக்கு மட்டும் குறைச்சல வந்துட்டானுங்க. புளியஞ்சேரியில இறங்க. சீக்கிரம் இறங்குப்பா.
மனசு நிறையணும் பாரு நம்ம ஊரெல்லாம் சந்தோஷ தேரு வானோ கருக்க வயலோ செழிக்க தலையாட்டும் கதிரோடு விளையாடும் காத்தோடு உறங்காத நெஞ்சோடு உழைக்கின்ற கை பாரு மண்ணோடு பிறந்தாலும் மரம் போல வளர்ந்தாலும் மலை போல குவித்தாலும் மனம் போல வாழ்ந்தாலும் பண்பாடு ஒன்று முன்னாளில் தொடங்கி என்னாலும் காத்திருக்கு வாழ்க்கை கண்ணாடி போல் இருக்கு அதிலே உள்ளம்தான் சேர்ந்திருக்கு வானோ கருக்க வயலோ செழிக்க மதமெல்லாம் வேணாங்க நம்ம பெரியவங்க சொன்னதுங்க பரவிக்கு ஆசைப்பட்டு திறமெல்லாம் குடியாக்குங்க மனுஷன மனுஷன் திங்க மதங்களோ அலையுதுங்க நிரந்தரம் அன்பே என்று மதம் மூன்று சொல்லுதுங்க கொள்கையை தாண்டி கொடிகளை ஏந்தி கட்டிதான் வளருதுங்க மனுஷனை சீத்தாம் போடுதுங்க அதிலே குழப்பத்தான் பார்க்குதுங்க வானோ கருக்க வயலோ செழிக்க வானோ கருக்க வயலோ செழிக்க மனசு நிறையணும் பாரு நம்ம ஊரெல்லாம் சந்தோஷ தேரு மனசு நிறையணும் பாரு நம்ம ஊரெல்லாம் சந்தோஷ தேரு வானோ கருக்க வயலோ செழிக்க இந்தா கோச்சுக்கிட்டு போய் வருஷம் ஒன்னாச்சு வாய் பக்கம் சோத்து கொண்டுட்டு போனாவே சாப்பிட மனசு வர மாட்டேங்குது பையன் எப்ப வருவான் அப்ப எப்ப அடிக்கலாம்னு சின்ன மேலேயே உட்கார்ந்துருக்கேன் இவன் வேற திருவிழா நேரத்துக்கு வந்திருக்கேன் என்ன நடக்க போதோ உனக்கு மட்டும் 3 வேளை எப்படிதான் இறங்குதோ அவன் மேல உனக்கு பாசமே இல்லையா டேய், உள்ள போய் கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வாடி ராத்திரி பகலா இதே தொல்லையா போச்சு. இந்தா போட்டுக்க அழகேசா ஐயா ஐயா உனக்கு 100 ஆயிசியா இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன் ஐயா ஐயா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா எப்படிமா இருக்க எப்படியா இருக்க எப்படி இருக்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்க இப்படி டேய், பாடி. அப்பா அப்பா வேணான்னு ஓடி போனவனுக்கு இங்க என்னடா வேலை? ஏய், ஓடி போனது அங்கே இருக்க வேண்டியதானடா. போன இடத்துல போன் தண்ணி கிடைக்கலையா? திரும்பி வந்துட்டேன். டேய், வந்தது வராம பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிற நல்லா கேளுங்க பெத்த பிள்ளைய கழுத்தை பிடிச்சு தர்றாரு டேய், தீர்த்தா அறிவு இருக்கடா உனக்கு தோளுக்கு மேல வந்த பிள்ளை எப்படி அடப்பட்டு அடிப்ப யோ, உன் பஞ்சாயத்துல ஊர்ல வச்சுக்க, இங்க வச்சுக்காத. நேத்துல உழைச்ச காசை சோத்து கூட கொடுக்காம புள்ள புள்ளன்னு படிக்க வச்சதுக்கு பாடம் அவன் கத்துக்கலையா? நான் கத்துக்கிட்டேன். மடையா வீட்டை விட்டு போனவன் திரும்பி வந்துட்டான் மறுபடியும் அவனை துரத்தி அடிச்சு எடா அர்த்தம் நாளைக்கு நீ செத்து தொலைஞ்சுன்னா அவன் உனக்கு கொல்லி போடணும் சொல்லுங்கண்ணே அவருக்கு நல்லா சொல்லுங்க பெத்த பிள்ளைய எப்பவுமே எதிரியாவே பாக்குறாரு ஓஹோ, உசுரோட இருக்கும் போதே அப்பா அத்தாளுக்கு சோறு போட நினைக்காதவன் செத்ததுக்கு அப்புறம் கொல்லி போட்டான் போடாட்டி
டேய் பரமசிவம், அப்பனுக்கு செய்யக்கூடாதுன்னு எந்த பிள்ளையும் நினைக்கிறது இல்ல. பிள்ளைங்க செஞ்சுதான் அவனு எந்த அப்பா நினைக்கிறானோ அவனுக்கு பிள்ளைங்க மேல உண்மையான பாசம் இருக்கிறது இல்ல. நீ அப்படியாடா? டேய் அழகே சார், வயசான காலத்திலயும் உழைச்சுதான் சாப்பிடுங்கிற நிலைமை உங்களுக்கு வரலாமாடா? வயசுக்குள்ள நீ இருக்கும்போது இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு தேவையா? அங்க இருக்க போதுன்னு கொஞ்ச நாள் தான்டா, அது வரைக்கும் அவங்களை கண்கலங்கமா பாத்துட்டேடா. அது விகட்டும். ஏ பண்ணாதா, பைய எடுத்துட்டு உள்ள போ. உள்ள விடுங்க, நான் எடுத்துக்கிறேன். என்ன கூட்டம் இங்க? எல்லாம் வீடு போங்க 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 எல்லாம். அனாவசியமாக கூட்டப்படி. ஏ பரமசிவம், வயல் வரைக்கும் போயிட்டு வரலாப்பா. வாடா. அழகே சார், கண்ணு அப்பா பேசுற மனசுல வச்சுக்காதப்பா. நீ இல்லாதப்ப நீ இல்லையேன்னு அந்த மனுஷன் எவ்வளவு வேதனைப்பட்டுச்சு தெரியுமா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம நீ ஊரை விட்டு ஓடி போயிட்ட. அந்த கோவம் தான் எனக்கு அதுல வருத்தம் தான். அட சும்மா இருமா, அழுது இனிமே என்ன டென்ஷன் ஆகிட்டே இருப்ப. இதுக்கு அந்த ஆளே தேவல. எப்ப பாரு முகம் ஒரு நல்ல கண்ணாடி இருக்கா பாரு. இருப்பா, ஒரு வாய் சாப்பிட்டு போவ. சாப்பாடு உன் புருஷனுக்கே போடு. ஐயோ ஒப்பண்ணா, அவ்வளவு இருப்பாடா உனக்கு?